அனைவருக்கும் வணக்கம். 5 BA LLB தேர்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணவங்களுக்கு இப்போ ப்ரைவேட் காலேஜுக்கு மெயில் வந்திருக்கும். சரிங்களா? அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ MOB கவுன்சிலிங்லாம் என்ன? கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்கா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. தேர்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலையும் ஆக்சுவலி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட்டுக்கு மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த ப்ரைவேட்டுக்கு மட்டும் நடக்கிற கவுன்சிலிங்கே MOB கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னா நோ, ஆட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் சீட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வரையும் ஃபில் ஆகிடுச்சு. செகண்ட் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சீட் வரல அப்படின்றவங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் இருக்கிற சீட்ஸை வந்து கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் இப்போ மெயில் வந்திருக்கும், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்தவரையிலையும் இது நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போதே காலேஜ் ப்ரிஃபரன்ஸையும் அப்லோட் பண்ணணும். செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் டைப் பண்ணி அப்லோட் பண்ணிங்கள்ல, அதேமாரி அப்லோட் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலி நார்மலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அந்த போர்ட்டலில் PDF கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றது வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய்ட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது யூஸ் ஆகும். தென் ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ப்ரைவேட் காலேஜும் இது வரையும் முன்னாடி இருந்த ப்ரைவேட் காலேஜை பற்றி இண்டிவிஜுவலாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம். சேனல் பேஜுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் காலேஜ்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரைவேட் காலேஜ் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். சரிங்களா? அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையும் நீங்கள் யூனிவர்சிட்டி மூலயமா போகிறதால பர் இயருக்கு 85,000 ஆகும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கான செமஸ்டர் ஃபீஸ் மட்டும்தான். சரிங்க, செமஸ்டர் ஃபீஸ் மீன்ஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இது இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மினிமம் 50,000 மேக்ஸிமம் 75,000 வரையும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்ட்டாக ஆகி வரும். சரிங்களா? அது வந்து இந்த ஹாஸ்டல் ஃபீஸு, ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து அது கொஞ்சம் அதிகமாகலாம் கம்மியாகலாம். பட் நீங்கள் வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜை சூஸ் பண்ணுறீங்கன்னா 85,000 பர் இயர் ஃபீஸாக வந்து வாங்குவாங்க. ஸோ இதில் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். பேக் டு பேக் அதை பற்றி வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ கைஸ், பாய்.